Well, good morning, my dear students. As far as this particular presentation is concerned, here I have tried my level best to concentrate on the different types of leaders, or we can also call it as leadership styles. இன்னைக்கு இந்த ப்ரெசன்டேஷனில் டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் லீடர்ஸ் என்ன இல்லைன்னா ஒரு லீடர் என்னென்ன மாதிரியான ஸ்டைலில் பர்ஃபார்ம் பண்ணலாம், இல்லை ஒரு லீடர் என்னென்ன மாதிரியான ஸ்டைலில் பர்ஃபார்ம் பண்ணுறாரு அப்படிங்கிற விஷயத்த நம்ம பார்ப்போம். As far as this first slide is concerned, here we'll try and see what an autocratic or authoritarian leader is, or who an autocratic or authoritarian leader is. Autocratic leader na யாரு, இல்லை authoritarian style ஃபாலோ பண்ணக்கூடிய லீடர்னா யாரு அப்படிங்கிறத நம்ம பார்ப்போம். Autocratic அப்படின்னாக்கா சர்வாதிகாரம் ஸ்டைலில் ஃபாலோ பண்ணக்கூடிய லீடர். இங்கே ஒரு சில விஷயங்களை நம்ம பார்ப்போம். அண்ட் ஆட்டோக்ராட்டிக் லீடர் இஸ் ஒர்க் சென்டர்டு. ஆட்டோக்ராட்டிக் லீடர் என்றைக்குமே ஒர்க்கில் தான் ஃபோக்கஸ் பண்ணுவார். நிறுவனத்திலோட ஆப்ஜெக்டிவ்ஸ் என்ன, அந்த வேலை என்ன அப்படிங்கிற விஷயத்தில் மட்டும்தான் அவரோட கான்சன்ட்ரேஷன் இருக்கும், மையம் கொண்டு இருக்கும். He concentrates all the authority and all the decision making power in him. இந்த ஆட்டோக்ராட்டிக் லீடர் இல்லைன்னா அத்தாரிட்டேரியன் ஸ்டைல் ஃபாலோ பண்ணக்கூடிய லீடர், அவர் நிறுவனத்தில் இருக்கக்கூடிய அத்தாரிட்டி, அதிகாரம், டிசிஷன் மேக்கிங் பவர், முடிவெடுக்கக்கூடிய அதிகாரம் எல்லாத்தையும் அவர் கையில் வச்சுப்பார், யாருக்கிட்டையும் கொடுக்க மாட்டார். He structures the complete work situation for his employees. அப்படின்னா நிறுவனத்தில் இருக்கக்கூடிய ஊழியர்களோட ஒரு ஊழியர்கள் அவங்களோட வேலையை எப்படி செய்யணும், அதோட அமைப்பு என்ன, அதோட ஸ்ட்ரக்சர் என்னங்கிறது கம்ப்ளீட் ஸ்ட்ரக்சர் இந்த அத்தாரிட்டேரியன் லீடர் தான் ஃப்ரேம் பண்ணுவார், டிசைன் பண்ணுவார். There is no participation by his subordinates in the decision making process. இந்த அத்தாரிட்டேரியன் ஸ்டைல் ஃபாலோ பண்ணக்கூடிய லீடர் இல்லைன்னா ஆட்டோக்ராட்டிக் லீடர் என்னில் ஏதாவது ஒன்று சொல்லிக்கலாம். இந்த ஆட்டோக்ராட்டிக் லீடர் என்றைக்குமே அவர் கீழே இருக்கிறவங்கள்ட்ட அந்த டிசிஷன் மேக்கிங் பவர், சபார்டினேட்ஸ்னாக்கா அவர் கீழே பணியாற்றக்கூடிய ஊழியர்களுக்கு டிசிஷன் மேக்கிங், முடிவெடுக்கக்கூடிய பவர் கொடுக்கவே மாட்டார். இல்லைனா டிசிஷன் மேக்கிங் ப்ராசஸில் சபார்டினேட்ஸை பார்ட்டிசிபேட் கூட பண்ண வைக்க மாட்டார். வாட் எவர் இட் இஸ், ஹீ வில் டிசைட் ஆன் ஹிஸ் ஓன். They simply do what they are told to do. அப்போ சபார்டினேட்ஸ் எல்லாம் என்ன பண்ணுவாங்கன்னு பார்த்தீங்கன்னாக்கா ஆட்டோக்ராட்டிக் லீடர் சொல்கிறத மட்டும் அவங்க செய்வாங்க. He tolerates no deviation from the order. ஆட்டோக்ராட்டிக் லீடர் என்ன சொன்னாரோ அதை தான் செய்யணும். அதுலேருந்து சின்ன டீவியேஷன், மாறுபட்டு வேறுபட்டு வித்தியாசமாக செய்யணும், புதுசாக செய்யணும், எதுவும் செய்யக்கூடாது, அது எதுவும் எதிர்பார்க்க மாட்டார். அவர் சொன்னதை மட்டும் செஞ்சால் போதும் அப்படிங்கிற ஒரு லீடராக இருப்பார். His subordinates fully depend upon him. ஆட்டோக்ராட்டிக் லீடர் கீழே இருக்கக்கூடிய சபார்டினேட்ஸ் முழுமையாக, தட் இஸ் 100%, 99.99% இல்லை, 100% அவங்களோட லீடரை தான் நம்பி இருப்பாங்க. அண்ட் ஆர் unaware of the goals of the group. குரூப்போட கோல் என்னன்னு கூட அவங்களுக்கு தெரியாமல் இருக்கும். தெரியணும்னு அவசியம் இல்லை, ஏன்னா எல்லாமே ஆட்டோக்ராட்டிக் லீடர் தான் செய்வார். அப்பப்போ சொல்கிற வேலையை செஞ்சுட்டு போயிட்டே இருப்பாங்க. The leader takes and assumes full responsibility for decision making. இதுக்கு முன்னாடி சொன்ன மாதிரி ஃபுல் ரெஸ்பான்சிபிலிட்டி யாருதுன்னு பார்த்தீங்கன்னா டிசிஷன் மேக்கிங்க்கு இந்த ஆட்டோக்ராட்டிக் லீடர் தான். அப்புறம் என்னன்னு பார்த்தீங்கன்னாக்கா ஃபார் இனிஷியேட்டிங் ஆக்ஷன் ஸ்டார்ட் பண்ணும், ஆக்டிவிட்டீஸ் ஆரம்பிக்கணும், பணிகளில் தொடர வேண்டும் அப்படின்னா கூட இவர் தான் முடிவு பண்ணுவார். அண்ட் ஃபார் டைரக்டிங், வழிகாட்டுறது இவராக தான் இருக்கும். மோட்டிவேஷன் அண்ட் கண்ட்ரோலிங் ஹிஸ் சபார்டினேட்ஸ், அதை கொண்டு இந்த ஆட்டோக்ராட்டிக் லீடர் தான் செய்வார். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, திஸ் இஸ் பிகாஸ் த ஆட்டோக்ராட்டிக் லீடர் மே திங்க் தட் ஹீ இஸ் தி ஒன்லி காம்பிடென்ட் அண்ட் கேப்பபிள் இண்டிவிஜுவல். இவ்வளோ தூரம் எல்லாமே அவர் ஏன் செய்கிறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, அவரோட மனநிலை எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, அவர் என்ன நினைக்கிறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, இந்த குரூப்பில், இந்த ஆர்கனைசேஷனில் நான் மட்டும்தான் கேப்பபிள், திறமசாலி, நான் மட்டும்தான் காம்பிடென்ட், I am the only competent person in this organization. Therefore, all responsibilities lie on my shoulder. எல்லா பொறுப்பும் என்னோட தோள்பட்டையில் தான் இருக்குது
அப்புறம் என்ன நினைக்கிறாரு, and that his subordinates are incapable or unwilling to guide themselves. இவர் ஒரு ஒப்பீனியன் வச்சுருக்காரு, அவருக்கு கீழே பணியாற்றக்கூடிய சபார்டினேட்ஸை பற்றி ஒரு ஒப்பீனியன் வச்சுருக்காரு. என்னென்னு பார்த்தீங்கன்னாக்கா, சபார்டினேட்ஸ்லாம் இன்கேப்பபிள், அவங்கள்ட்ட கேப்பபிலிட்டி கிடையாது. ஆர் அன்வில்லிங் டு கைட் தெம்செல்ஸ், ஒரு சபார்டினேட்டும் தன்னை தானே கைட் பண்ணிக்கணும் அப்படிங்கிறதுக்கு அவங்களுக்கு வில்லிங்னஸ் இல்லை. ஆர் பி மே ஹாவ் அதர் ரீசன்ஸ் ஃபார் அஸ்யூமிங் எ ஸ்ட்ராங் பொசிஷன் ஆஃப் கைடன்ஸ் அண்ட் கண்ட்ரோல். மற்ற சில ஸ்ட்ராங் பொசிஷன் ரீசன்ஸும் அவர்கிட்ட இருக்குது. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, ஓவரால் ஆர்கனைசேஷனோட கைடன்ஸும் கண்ட்ரோலும் அவர் கையில் வச்சுக்கிறதுக்கு. இந்த மாதிரி செயல்பட்டால் இந்த லீடரை நம்ம ஆட்டோக்ராட்டிக் லீடர் ஆர் அத்தாரிட்டேரியன் ஸ்டைல் லீடர் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். இதுக்கு அடுத்த ஸ்லைடில் என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னாக்கா, இந்த ஆட்டோக்ராட்டிக் லீடரையே 2 விதமாக பிரிக்கலாம். இந்த ஆட்டோக்ராட்டிக்லேயே 2 விதமாக கிளாஸிஃபை பண்ணலாம். ஒன்று வந்து டஃப் ஆட்டோக்ராட், இன்னொன்று வந்து பெனவலண்ட் ஆட்டோக்ராட். ஆட்டோக்ராட்டிக் அப்படிங்கிறது ஸ்டைலு, அதில் 2 கிளாஸிஃபிகேஷன் இருக்குது. ஒன்று வந்து டஃப் ஆட்டோக்ராட், இன்னொன்று வந்து பெனவலண்ட் ஆட்டோக்ராட். ரெண்டுத்துக்கும் என்ன வித்தியாசம் அப்படிங்கிறத பாருங்கள். இந்த டஃப் ஆட்டோக்ராட் என்னன்னு பார்த்தீங்கன்னாக்கா, திஸ் லீடர்ஷிப் இஸ் பேஸ்ட் ஆன் த அத்தாரிட்டி கன்ஃபர்ட் ஆன் ஹிம் பை ஹிஸ் பொசிஷன். டஃப் ஆட்டோக்ராட் என்னன்னு யாருன்னு பார்த்தீங்கன்னாக்கா, ஒரு லீடரு அவரு ஒரு பொசிஷனில் உட்காந்துருக்காரு, அந்த பொசிஷனில் உட்காந்துருக்கிறதுனால ஒரு அந்தஸ்தில் போய் உட்காந்துருக்காரு, அந்தஸ்து ஒரு சேரில் பவர்ஃபுல் சேரில் போய் உட்காந்துருக்காரு, அந்த சேரில் உட்காந்துருக்கிறதுனால அந்த சேருக்கு என்ன அத்தாரிட்டியோ அதை ஃபாலோ பண்ணக்கூடியவர், அந்த அத்தாரிட்டியை டெலிவர் பண்ணுறவர். He usually feels that his position of power automatically constrains his followers to obey his order. அவர் என்ன நினைக்கிறேன்னு பார்த்தீங்கன்னாக்கா, இந்த பொசிஷனில் இருக்கிறதுனால, இந்த பவரில் நான் இருக்கிறதுனால ஆட்டோமேட்டிக்காக என்னோடய சபார்டினேட்ஸ் எல்லாம் என்னோடய ஆர்டரை ஒபே பண்ணணும் அப்படிங்கிற மனப்பான்மையில் இருப்பார், அப்படிங்கிற ஒரு திங்கிங்கில் இருப்பார். அவரோட திங்கிங் ப்ராசஸ் அப்படி தான் இருக்கும். அண்ட் ஃபாலோ ஹிஸ் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் அன்கொஸ்டனிங்லி. மேலும் என்ன பார்த்தீங்கன்னாக்கா, அவர்கிட்ட இருக்கக்கூடிய சபார்டினேட்ஸு அவர் என்னென்ன இன்ஸ்ட்ரக்ஷன் எப்போல்லாம் கொடுக்குறாரோ அதெல்லாம் ஃபாலோ பண்ணும். கொஸ்டினிங்னாக்கா எந்த விதமான கேள்வியும் கேட்காம லீடர் சொல்லக்கூடியதை செய்ய வேண்டும். இதுதான் டஃப் ஆட்டோக்ராட். பெனவலண்ட் ஆட்டோக்ராட் என்னன்னு பார்த்தீங்கன்னாக்கா, இதோட ஒரு படி கம்மி. ஹி லுக்ஸ் அப்பான் ஹிம்செல்ஃப் ஆஸ் அ பேரண்ட் ஃபிகர். ஒரு வீட்டில் பசங்க இருக்காங்கன்னா பசங்களோட பேரண்ட் வந்து பசங்களை எப்படி பார்க்குறாங்களோ அந்த மாதிரி இந்த லீடர் பார்ப்பார் அவங்களோட சபார்டினேட்ஸை. ஹீ ப்ரைசஸ் ஹிஸ் மெம்பர்ஸ் ஃபார் ஒர்க் வெல் டன். அவங்களோட மெம்பர்ஸ் சபார்டினேட் வந்து நல்லபடியாக பணி செஞ்சாங்க அப்படின்னாக்கா அவங்கள பாராட்டுவார், அவங்கள என்கரேஜ் பண்ணுவார், ஊக்குவிப்பார். அண்டு கன்சல்ட்ஸ் ஹிஸ் ஃபாலோவர்ஸ். அவங்களோட லீடரோட ஃபாலோவர்ஸ்கிட்ட ஏதாவது டெசிஷன் மேக்கிங், ஏதாவது விஷயம் முடிவு எடுக்கணுன்னாக்கா அதில் கன்சல்ட் பண்ணுவார். மெம்பர்ஸ்கிட்ட கன்சல்டேஷன் ப்ராசஸ் இருக்கும். இதுதான் டஃப் ஆட்டோக்ராட்டுக்கும் பெனவலண்ட் ஆட்டோக்ராட்டுக்கும் இருக்கக்கூடிய ஒரு வித்தியாசம். நான் இப்போ இதுக்கு அடுத்த ஸ்டைலில் என்ன டைப் ஆஃப் லீடர் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, கன்சல்டேட்டிவ் ஆர் பார்ட்டிசிபேட்டிவ் லீடர். இப்போ திஸ் டைப் ஆஃப் லீடர்ஷிப் சென்ட்ரலைசஸ் மேனேஜரியல் அத்தாரிட்டி. கன்சல்டேட்டிவ் ஆர் பார்ட்டிசிபேட்டிவ், டெமோக்ராட்டிக் ஆர் குரூப் சென்டர்ட் லீடர்ஷிப் ஒரே டைப், சேம் டைப் தான், பேர் மட்டும் வேறு வேறு. கன்சல்ட் பண்ணுவார், பார்ட்டிசிபேட் பண்ண வைப்பார், ஜனநாயக முறையில் மெம்பர்ஸை செயல்பட வைப்பார். குரூப் சென்டர்ட் லீடர்ஷிப்னாக்கா குரூப்பை மையமாக வச்சு செயல்படக்கூடிய ஒரு லீடராக இருப்பார். திஸ் டைப் ஆஃப் லீடர்ஷிப் சென்ட்ரலைசஸ் மேனேஜரியல் அத்தாரிட்டி. இந்த டைப் ஆஃப் லீடர் வந்து மேனேஜரியல் அத்தாரிட்டி மட்டும் எடுத்துக்கிடுவார், மேனேஜ் பண்ணக்கூடிய அங்கே அதிகாரம் மட்டும் அவர் கையில் வச்சுப்பார். த லீடர்ஸ் டிசிஷன் ஆர் டேக்கன் ஆஃப்டர் கன்சல்டேஷன் வித் ஹிஸ் ஃபாலோவர்ஸ். லீடர் எப்போ டிசிஷன் எடுப்பார்னு பார்த்தீங்கன்னாக்கா, அவர்கிட்ட இருக்கக்கூடிய பணியாற்றக்கூடிய ஊழியர்கள், தட் இஸ் அவரோட சபார்டினேட்ஸ் எல்லாரையும் கன்சல்ட் பண்ணதுக்கு அப்புறம் தான், இல்லை லீடரோட ஃபாலோவர்ஸ்னு சொல்லிக்கலாம், யாரும் சொல்லிக்கலாம். இப்போ நம்ம ஆர்கனைசேஷன் பிஹேவியர் பார்க்கறதுனால ஒரு ஆர்கனைசேஷனில் இந்த டைப் ஆஃப் லீடர் வந்து அவருக்கு கீழே டிபார்ட்மெண்ட்டில் பணியாற்றக்கூடிய சக ஊழியர்களோட கன்சல்டேஷன் பண்ணதுக்கு அப்புறம் தான் இவர் முடிவு பண்ணுவாருன்னு கூட நம்ம சொல்லிக்கலாம், தப்பு இல்லை. அண்ட் ஆஃப்டர் தட் பார்ட்டிசிபேஷன் இன் டிசிஷன் மேக்கிங் ப்ராசஸ். அவங்களோட சக ஊழியர்கள் இல்லை சபார்டினேட்ஸ் வந்து குரூப் டிசிஷன் மேக்கிங் ப்ராசஸில் பார்ட்டிசிபேஷன் பண்ணதுக்கு அப்புறம் தான் இவர் முடிவெடுப்பார், அவங்கள கன்சல்ட் பண்ணுவார். He involves the members of his group in the decision on feasibility and work ability.
இவர் என்ன மாதிரியான ஆக்டிவிட்டீஸில் மெம்பர்ஸை இன்வால்வ் பண்ணுவார், டிசிஷன் மேக்கிங் ப்ராசஸில் இன்வால்வ் பண்ணுறான்னு பார்த்தீங்கன்னாக்கா feasibility and workability. feasibilityனாக்கா வேலையை feasible-ஆக இருக்குமா இருக்காதா, whether we can go ahead with this particular work or not, whether it is feasible or not, possible or not, அந்த மாதிரி முடிவு எடுக்கணும்னா சபார்டினேட்டை இன்வால்வ் பண்ணுவார். workability, இந்த ஒர்க்கை பண்ண முடியுமா முடியாதா, of a job, ability of an idea or a job and its content. ஒரு பணியில் ஒரு பர்டிகுலர் அசைன்மெண்ட் டியூட்டியில் வந்து என்னென்ன கண்டென்ட் இருக்க வேண்டும், என்னென்ன வேலைகள் இருக்க வேண்டும், என்னென்ன ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் இருக்கணும், அந்த மாதிரி விஷயங்கள் எல்லாத்தையும் இவர் மெம்பர்ஸை வந்து கன்சல்ட் பண்ணுவார். He believes that their cooperation in the attainment of organizational goals can be enlisted only if they are committed. இவர் இன்னொரு விஷயம் இவரோட தாட் ப்ராசஸ் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னாக்கா, ஒரு ஆர்கனைசேஷன் வந்து அவங்களோட ஆர்கனைசேஷன் கோல்ஸை அச்சீவ் பண்ணணும் அப்படின்னாக்கா ஒர்க்கர்ஸ் கிட்ட, தட் இஸ் சபார்டினேட்ஸ் கிட்ட கோஆப்ரேஷன் வேணும், கமிட்மெண்ட்டும் வேணும். அவங்களோட கமிட்மெண்ட் அண்ட் கோஆப்ரேஷன் இல்லாமல் ஆர்கனைசேஷனோட கோலை வந்து அச்சீவ் பண்ண முடியாது அப்படின்னு நினைக்கிறாரு. இவர் மெம்பர்ஸ் மத்தியில் டீம் ஸ்பிரிட் டெவலப் பண்ணதுக்கு கம்யூனிகேட் பண்ணுவார், அவங்களோட பேசுவார். இவர் இந்த மாதிரி விஷயத்தில் he will be very honest and open and communicate regularly to develop a sort of team spirit among the group members. He encourages his subordinates, அவர் குரூப் மெம்பர்ஸை என்கரேஜ் பண்ணுவார். எதுக்குன்னு பார்த்தீங்கன்னாக்கா டு ஃபங்க்ஷன் ஆஸ் அ சோஷியல் யூனிட். ஃபேக்ட்ரி அப்படின்னாலே ஒரு மேனுஃபேக்சரிங் கன்சர்ன் கிடையாது, இட்ஸ் அ பார்ட் ஆஃப் சோஷியல் யூனிட். சொசைட்டி இஸ் எ வெப் அப்படின்னு சொல்லியிருக்கோம் இல்லையா, சொசைட்டி இஸ் எ வெப் அப்படின்னாக்கா இந்த சொசைட்டியில் வந்து ஃபேக்ட்ரியும் அடங்கும், அதனால சோஷியல் யூனிட்டாக நம்ம இது கன்சிடர் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு மனப்பான்மையில் இருப்பார். அண்ட் மேக்ஸ் ஃபுல் யூஸ் ஆஃப் தேர் டேலண்ட்ஸ் அண்ட் எபிலிட்டிஸ். இந்த லீடர்கிட்ட கீழே பணியாற்றக்கூடிய ஊழியர்கள் இல்லைனாக்கா ஃபாலோவர்ஸ் யாரெல்லாம் இருக்காங்களோ அவங்கள்ட்ட இருக்கக்கூடிய டேலண்ட்ஸ் அண்ட் எபிலிட்டிஸ், திறமைகள் என்ன இருக்கோ, என்னென்ன டேலண்ட் இருக்கோ அதை மேக்ஸிமம், தட் இஸ் ஃபுல் யூஸ் பண்ணுவார். ஹி வில் மேக் ஆப்டிமம் யூட்டிலைசேஷன் ஆஃப் all the talents and abilities of his or her subordinates அப்படின்னு தான் நம்ம இந்த விஷயத்தில் நம்ம பார்க்குறோம். That's it. இதோட கண்டினியூஷன் நம்ம அடுத்த கிளாஸில் பார்ப்போம். தேங்க்யூ.